ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம இப்போ டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த கார்ஸ் வந்து எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக டிசம்பர் மாதம்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து மற்ற மாதத்தை வந்து கம்பேர் பண்ணுறப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து ரொம்பவே வந்து ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து புது மாடல்ஸ் வந்து லான்ச் ஆக போகிறதுனால பழைய மாடல்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம மாருதி சுசுகி கார்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாடலுக்கு வந்து எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்ற பற்றி நாம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 பெட்ரோல் வேரியண்ட். இதில் மேனுவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் ஆஃபரே வந்து ஒரு 40,000 வரை கொடுக்குறாங்க. அதுபோக நீங்கள் பழைய கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு 15,000 கொடுப்பாங்க. அதோட சேர்த்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கார் வந்து மாருதி சுசுகியோட பழைய மாடல்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஆல்டோ 800 அப்புறம் சாண்ட்ரோ இந்த மாதிரி பழைய வெஹிக்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. அது போக இன்ஸ்டிடியூஷனல் ஆஃபர், அப்புறம் வந்து ரூரல் சேல்ஸ் ஆஃபர்னு அது வந்து தனியாக ஒரு 5,000 வரை கொடுக்குறாங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 76,100 வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. இந்த 76,000 ரூபாயில் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த 30,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். இல்லை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கார்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு 40,000 45,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வச்சுருக்கீங்க, அது வந்து ரொம்பவே பழைய மாடலு, அது வந்து ஸ்கிராப்புக்கு போகிற கண்டிஷனில் தான் இருக்குன்னா அந்த காரையுமே ஒரு 20,000 வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கிராப் போனஸ்ன்ட்டு அதுக்கு ஒரு 20,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆல்டோ K10 மேனுவல் வெர்ஷனுக்கு வந்து 40,000 வரை ஆஃபர் கொடுக்குறாங்க. இதே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 45,000 வரைக்கும் வந்து கன்சியூமர் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது போக மற்ற எக்ஸ்சேஞ்ச் போனஸ், நான் முன்னாடி சொன்ன அந்த எல்லா ஆஃபர்ஸுமே வந்துடும். இதே ஆஃபர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிரஸோக்காக இருக்கட்டும் இல்லை வேகனார்க்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமே ஆல்டோக்கு என்ன ஆஃபர் இருந்துச்சோ அதே ஆஃபர்ஸ் தான் இதுக்கு வரும். உங்களுக்கு வந்து வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி வேணால் ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். பட் வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு 5,000 இல்லை 10,000 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதில் செலிரியோவோட ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணி தராங்க. இவ்வளோ ஆஃபர்ஸ்னால் வந்து நீங்கள் நார்மலான டைமில் போய் எடுக்கும்போதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ புதுசாக லான்ச் ஆன இந்த ஸ்விஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சியூமர் ஆஃபரே கிட்டத்தட்ட 50,000 வரை பண்ணி தராங்க. அது போக மற்ற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா அது மொத்தமாக சேர்த்து ஒரு 86,000 வரைக்கும் பண்ணி தராங்க. ஸ்விஃப்ட்டில் வந்து எல்லா வேரியன்ட்ஸுக்குமே, அதாவது உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக், சிஎன்ஜி இது எல்லா வேரியண்ட்டுக்குமே ஒரு 40,000 50,000 45,000 அதாவது வேரியன்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக 91,000 வரைக்கும் பண்ணி தராங்க. அதாவது ZX +ல ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 91,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரு, அந்த போனஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த ஆஃபர்ஸ் வரும். உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 அந்த இது வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பழைய ஸ்விஃப்ட் எடுக்கிறீங்கன்னா, அதாவது இப்போ நியூ ஸ்விஃப்ட் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விஃப்ட் மாடல் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்குமே கன்சூமர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 10,000, அதுக்குமே சேம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 எல்லாம் சேர்த்து அதுக்கு அந்த வெஹிக்கிளுக்குமே ஒரு 36,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதே ஆஃபர் தான் வந்து பழைய டிசைருக்கும், அதாவது இப்போ புதுசாக லான்ச் ஆன டிசைர் கிடையாது, பழைய டிசைருக்கும் கிட்டத்தட்ட 33,000. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 58,000 வரைக்குமே பண்ணி தராங்க. அதாவது ஓல்டு டிசைருக்கு. நியூ டிசைருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்ன்றது வந்து கிடையாது, பெருசாக ஆஃபர்ஸ் கொடுக்கல. நார்மலாக மற்ற டைமில் என்ன ஆஃபர்ஸ் இருந்தோ அதே சேம் ஆஃபர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டிசைர் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, அதாவது பழைய மாடல் டிசைர் எடுக்கணும்னு நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டைம் எடுக்கலாம். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பழைய மாடல் எடுக்கிறதுக்கு புது மாடலே நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஏன்னா பழைய மாடலோட புது மாடல் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இப்போ இந்த மாடல்ஸில் மட்டும்தான். அது போக Brezza, Ertiga அதுக்கும் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், மற்ற வேரியன்ட்ஸ்லாம் இருக்காது. இது போக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது டூர்எஸ், டூர்வி, டூர்எம் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுக்குமே வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையாவே பண்ணி தராங்க. இப்போ நான் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே சிவா மாருதியோட டீலர்ஸில் மட்டும்தான். மற்ற டீலர்ஸில் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கான்னு தெரியல, நீங்கள் கேட்டு பாருங்கள். மேபி மற்ற டீலர்ஸ்லையும் இதுக்கு ஈக்குவலான ஒரு ஆஃபர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸோட ஃபுல் லிஸ்ட் வந்து வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அங்கே சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.